ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தேங்காயும் ரவையும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காயை நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன். தேங்காய் முக்கியமாக உடைச்ச தேங்காய் புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மேலே இருக்கிற அந்த கருப்பு பார்ட்ஸ்லாம் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒருவேளை துருவி எடுக்க கஷ்டமாக இருந்தால் கீனி போட்டு மேலே இருக்கிற கருப்பெல்லாம் பேத்துட்டு நம்ம மிக்சியில் விட்டு பொலன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அமுக்கி கொடுத்து இந்த அளவுக்கான தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு நம்ம அந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்தை நம்ம உலர்த்தி அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யும் பொழுது 10-15 நாள் ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. அப்பப்போ சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தீயை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. தேங்காய் முன்னாடி பார்த்ததை விட இப்போ நல்லா பொலன்னு உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் அனல் அதிகமாக வைக்காமல் நம்ம வறுத்தோம் அப்படின்னா தேங்காயோடைய கலரும் மாறாமல் நல்ல வெள்ளையாகவே இருக்கும். அடுத்ததாக நான் தேங்காய் எடுத்த அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ரவையவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுத்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இது நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வறுத்த ரவையும் தேங்காயும் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக அதே வானலில் நம்ம எந்த கப்பால் தேங்காய் ரவையெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு தலையை தட்டிட்டு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாகு கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நான் கொஞ்ச நாள் நெய்யை ஒரு பிளேட்டில் தடவி எடுத்துக்க போகிறேன். நம்ம இதில் தான் இந்த ஸ்வீட்டை போட்டு நம்ம மோல்டு பண்ண போகிறோம். அதுக்காக ஒட்டாமல் வரணும். இப்போது பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கிண்டி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் பாகு ஓரளவுக்கு நுரையா வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்க்கும் பொழுது லைட்டாக ஒரு கம்பி ஃபார்ம் ஆகணும். இது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் ரவை ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 2 பொருட்களையும் ஒன்றா சேர்த்துட்டு இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஒருவேளை ஏலக்காய் தூள் கிடைக்கல அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரையில் ஏலக்காய் 2 போட்டு நல்லா தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ரவையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு பாகு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் தொளப்பாக வேகும். நம்ம பயப்பட தேவையில்லை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பருப்பி நல்லா வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி சேர்த்த சர்க்கரை பாகெல்லாம் நல்லா சுண்டிட்டு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சட்டியில் ஓரங்கள்லாம் பாருங்கள், தண்ணி அந்த லிக்விட் இதெல்லாம் குறைஞ்சிட்டு ட்ரை ஆகும் பொழுது நமக்கு நுரையாக வேகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நுரையாக பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் மாற்றி விட்டுட்டு மேலெல்லாம் சமப்படுத்தி விட்டுறலாம். இந்த ஸ்வீட் செய்யும் பொழுது ரொம்பவே சீக்கிரம் நம்ம ரவை தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு ஷேப் கரெக்டாக வராது. அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டியாக உடனே இப்போது நுரையா வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சுருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பீஸ் போடும் பொழுது பீஸ் போட வராது. ரொம்ப ஹார்டாகவும் அதே சமயத்தில் உதிரியாகவும் ஆகிடும். அதனால் நம்ம இறக்கிறது பாகுபதம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா ஃப்ளாட் பண்ணி கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ வச்சிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்க ஈஸியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.